ஹாய் வணக்கம். இன்றைக்கி ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு கதை பார்க்கலாம். சும்மா கவனிக்கிறது எப்படி தியானமாகும் அப்படின்னு புத்தர்கிட்ட அவருடைய சீடர் ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு. அதே நேரத்தில் புத்தர் எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, குடிக்க தண்ணி கொண்டு வான்னு சொல்கிறாரு. அது ஒரு காட்டுப்பகுதி. அப்போ அந்த சீடர் எந்த பக்கம் தண்ணி இருக்குன்னு போய் தேடி போகும்போது 3 யானைகள் சேரோடு நடந்து போகும். அப்போ சேரோடு நடந்து போகிறத பார்த்துட்டு பக்கத்தில் இங்கே தண்ணி இருக்குன்னு பார்ப்பாரு. அதே மாதிரி ஒரு சின்ன குளம் மாதிரி இருக்கும், அங்கே தண்ணி இருக்கும். ஆனால் அங்கே என்னென்னா யானைகள் குளிச்சுட்டு போனதுனால அது ஃபுல்லாக சேரோடு கலங்கியிருக்கும். இவர் திருப்பி புத்தர்கிட்ட இல்லைங்க தண்ணி இல்லை, அங்கே ஃபுல்லாக கலங்கியிருக்கு, நீ மறுபடியும் போ அப்படிம்பாரு. இவர் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் போகும்போது முன்னே இருந்ததை விட இப்போ கொஞ்சம் தண்ணி தெளிஞ்சிருக்கும். அவர் என்ன பண்ணுவார், இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலான்னு இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவார். சும்மா கவனிச்சுட்டு இருப்பார், எதுவுமே பண்ண மாட்டார். ஜஸ்ட் அந்த குளத்தை கவனிச்சுக்கிட்டே இருப்பார். கொஞ்சம் டைம் ஆக 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 அந்த அந்த தண்ணி ரொம்ப தெளிவடைஞ்சிரும், அந்த களங்கள் எல்லாமே கீழே படிஞ்சிரும். அப்போ தான் அவருக்கு புரிய வரும். அப்போ புத்தர்கிட்ட சொல்லுவார், நீங்கள் சொன்னது சரிதான், சும்மா கவனிக்கிறதுல எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி தான் நம்ம மனசில் பல எண்ண ஓட்டங்கள் ஓடும், பல சிந்தனைகள் இருக்கும். அதனால் நம்ம உடல் நலம் பாதிக்கப்படும். அந்த நேரத்தில் நீங்கள் அமைதியாக என்ன எண்ணம் ஓடுதுன்னு கவனிங்களேன். கொஞ்சம் நேரத்தில் அந்த எண்ணங்கள் எல்லாமே மறைஞ்சு போய் உங்கள் மனம் அமைதியாகிடும். அதுதான் உண்மையான தியானம். எண்ணங்களற்ற நிலை தான் தியானம்னு சொல்கிறாங்க.